வெல்கம் டு காஷிம் இன்ஃபோடெக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப்பை எப்படி நம்ம ஃப்ரீயாக வாங்குறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. பேமெண்ட்டே இல்லாமல் நமக்கு ஒரு ஒர்க் அலோகேட் பண்ணுறது தான் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. டெக்னாலஜி ஓரியன்டாக போகிறீங்கன்னா இந்த டெக்னாலஜியில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் போகிறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் வைஸ் போகிறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுவாங்க. அந்த மென்டர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது அப்படின்றது தான் ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் நம்மளே ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்குது, ஒவ்வொரு டெக்னாலஜி வைஸாகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப் வேணுமோ அந்த இன்டர்ன்ஷிப்பை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மு உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்பை உங்களுக்கு யார் மென்டாராக இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ஓனர் தான் மிஸ்டர் வெங்கட் அப்படின்றவர். இவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்டு அப்படின்றத வாங்கியிருக்கிறாரு. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அவார்டு எல்லாமே அவருக்கு சொந்தமானது தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு முழுக்க மென்டராகவே இருக்க போகிறவர். இந்த மாதிரி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பை நான் எதுக்கு எடுக்கணும், எதுக்கு இது அப்படின்றத கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரியில் நமக்கு வேணுன்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெக்கானிக்கல் ஆர் சிவில் எது ஓரியன்டாக இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வேணுன்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், சேர்த்துக்க முடியும். நான் இந்தந்த ஒர்க்லாம் எனக்கு தெரியும், நான் இந்தந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்லேயும் இதை ஆட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடடாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் மூலயமா நீங்கள் பெரிய கம்யூனிட்டியை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆவீங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை நீங்கள் சந்திப்பீங்க. அதில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பில் கிடைக்கிற வாய்ப்புகள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் மூலயமா கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஊக்கத்தொகையாக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஹையரிங் சான்சஸ். இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கவனுக்கும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கவனுக்கும் கம்பேரிசன்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன் பண்ணியிருக்கான், அவனை நம்ம வேலைக்கு எடுத்தால் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு யோசிக்கிறது தான் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வேலைக்கு எடுக்கப்படுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். இதே மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மேலே இருக்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பிளேஸாக இருக்காங்க, என்னென்ன டொமைனில் பிளேஸாக இருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம எந்த வழியில் போனால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு உங்களோட ரெஸ்யூம் தேவை. அந்த ரெஸ்யூம்க்கு இந்த 3 விஷயங்கள் தேவை. இந்த 3 விஷயம் என்னென்ன? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ். உங்களோட ரெஸ்யூமில் உங்களோட அகாடமிக் ப்ராஜெக்டை நீங்கள் ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் போகிற ரெலவெண்ட்
இன்டர்ன்ஷிப்க்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அகாடமிக் ப்ராஜெக்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொத்த சர்டிஃபிகேஷன்ஸையும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குதோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணங்களாக இருக்கும். அண்ட் தென் கடைசியாக கவர் லெட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர் லெட்டரில் நீங்கள் காமிக்க வேண்டியது நீங்கள் ரொம்ப என்துவாஸ்டிக்காக இருக்கிறீங்க, என்துவாசிசமாக இருப்பீங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அப்படின்றத காட்டணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நான் தயக்கப்பட மாட்டேன். ஸோ வில்லிங்னஸ், ஓகேவா? ஸோ புது புது விஷயங்களை நான் தாராளமாக கற்றுப்பேன் அப்படின்றதுலையும் நீங்கள் குறிக்கோளோடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கவர் லெட்டரில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம கம்பெனியில் நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லிங்கை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒவ்வொரு டொமைனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்டான டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் வெப்சைட்டில் போய் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதுதான் நம்மளோட கம்பெனி. நம்ம கம்பெனியோட லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்து ஞாபகம் வச்சுங்க, நேரில் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் மட்டும் இல்லாமல் கோர்ஸும் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஸ்க்ரீனில் தெரிய கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே கோர்சஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த லிங்கை செக் பண்ணி நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாம். ஸோ என்கொயரிக்கு வாட்ஸ்அப் நம்பர், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி, மெயில் ஐடிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நேரில் வந்து பார்க்கறதுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்கோம். இது மூலிமா நீங்கள் எங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.